நியூவாக டிசைன் பண்ணலாம். அதுக்குரிய ஸ்ட்ரக்சரை எனர்ஜி மினிமைஸ் பண்ணலாம். எனர்ஜியை மினிமைஸ் பண்ண பிறகு ஒரு ப்ரோட்டீன் சரி ஒரு ப்ரோட்டீன் டேட்டா பேங்க்ல இருந்து அந்த டிசீஸ்க்கான ப்ரோட்டீனை எடுத்து ரெண்டுக்கும் நடுவில் மாலிகுலர் டாக்கிங் பண்ணலாம். டாக்கிங் பண்ணும்போது நமக்கு ஒரு பைண்டிங் ஸ்டடிஸோட ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி லெவலை வச்சு இந்த டிசீஸை எவ்வளோ க்யூர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ 10 ஆண்டு காலத்தில் செய்யக்கூடியதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ள இதை வந்து ட்ரக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த காம்பவுண்டை சிந்தசிஸ் பண்ணலாம்னு யோசிக்கலாம். முன்னாடி காலத்தில் என்ன பண்ணாங்க, சிந்தசிஸ் பண்ணிட்டு ஹியூமன் ரைட்ஸ்க்குள்ள போனாங்க. இப்போ நம்ம அந்த அளவுக்குலாம் போக போகிறதில்ல. மேனுவலாக பண்ணாமல் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி தியரிட்டிக்கலாக எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ண போகிறோம். தியரிட்டிக்கலாக கேல்குலேட் பண்ணி இது ஓகே ஆச்சு அப்படின்னா அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம். அதனால தான் நிறைய நேரம் நம்ம பேப்பர்ஸ் வாசிச்சுக்கிட்டே இருக்கோம். வாசிக்கும் போது அந்த இது வந்து கேன்சர் ஸ்டடீஸ்க்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு போட்டிருப்பாங்க. மெஜாரிட்டி கெமிஸ்ட்ரி பேப்பர்ஸ் பார்க்கும் போது ஆன்டி மைக்ரோபியல் ஸ்டடீஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கும். ஆன்டி பாக்டீரியல் ஆஸ் வெல் அஸ் ஆன்டி ஃபங்கை ஸ்டடீஸ் பார்ப்போம். அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்கியூபேஷன் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு இதை வந்து பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, ஃபங்கைக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஏதாச்சும் ஒரு நேரம் நம்ம ட்ரக் அடிக்டேட் பண்ணியிருக்கோமா? எவ்வளவோ ஸ்டடிஸ் நம்ம பண்ணுறோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அதை நம்மளால பண்ண முடியுமா? நடைமுறைக்கு அது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஆனால் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம். எப்படி அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு காம்பவுண்ட் எடுத்து டிசைன் பண்ணி போடும் போதுல அதை யார் பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மா கம்பெனிக்காரங்களுக்கு உங்கள் பேப்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களை சூஸ் பண்ணுவாங்க. என்ன இருக்கா, உங்களுக்கு அதை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் ஆவீங்க அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது மூலமாக. பேப்பர் பப்ளிஷ் பண்ணாட்டி வேர்ல்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸே ஆக மாட்டீங்க. நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அதே இடத்துல இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காம்பவுண்டை டிசைன் பண்ணலாம், அதை டாக்கிங் பண்ணி அதோட பைண்டிங் ஸ்டடீஸ் பார்க்கலாம். பைண்டிங் ஸ்டடீஸ் பார்த்து இந்த காம்பவுண்ட் இந்த அளவுக்கு ஃபோக்கஸிங்காக இருக்குது அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணலாம். அது ஒரு வேலை அதை ரிலேட்டடாக ட்ரக் ரிலேட் பண்ணுற ஃபார்மா கம்பெனிஸ்க்கு உங்கள் ப்ராஜெக்ட் வச்சிருந்துச்சு அப்படின்னா பிஜி முடிச்சோடனே நீங்கள் ஃபோக்கஸ் ஆகலாம், அங்கேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் மெடிக்கல் கோடிங் படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபீல்டும். ஸோ அப்போ இதில் பார்த்தா எல்லா சாஃப்ட்வேரும் பே பண்ணி எங்களால் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்குறது கஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் காஷியன் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த காம்பவுண்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 lakh. ஆனால் அதே ப்ராப்பர்ட்டிஸை அவங்க தான் பார்க்கலாம். அவங்க கேட்குறோம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டாக்கிங்கில் பண்ணக்கூடிய ஆப்டிமைசேஷனை காஷியனில் பண்ணக்கூடிய ஆப்டிமைசேஷன் இதில் பண்ணலாம். ஈஸியாக ஃப்ரீயாக பண்ணலாம். அப்போ நமக்கு பேசிக்காக என்ன தேவை, ஒரு டிராயிங் டூல் தேவை. கைட்டு வளர்ந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டிராயிங் டூல் தேவை. அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தேவை. ஏன் அப்படின்னா ஒரு காம்பவுண்டு ட்ரக்காக யூஸ் பண்ணலாமா, லிபின்ஸ்கி ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எப்பயுமே. ஒரு ரூல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜில் சேரணும் அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க வந்து சேர முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். 12th முடிச்சிருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும். அதே மாதிரி தான் லிபின்ஸ்கி 5 ரூல் ஆஃப் 5ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி லிபின்ஸ்கி ரூல்னு சொல்லுவாங்க. அந்த 5 ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணினா தான் ட்ரக்காக எடுக்க முடியும். அப்போ அந்த காம்பவுண்டை முதல்ல ட்ரா பண்ணணும், ஒவ்வொரு ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு செக் பண்ணணும். ரூல் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகே. அப்போ இந்த ட்ரக் வந்து அந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணி பேப்பர் எழுதலாம். அப்போ இதை நம்ம மேனுவலாக செய்யலாமா? இல்லை. பிஜி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால சிந்தசிஸ் பண்ண முடியாது, ஏஎம்எம் சிந்தசிஸ் பண்ண முடியாது. வாட் ஆர் த ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிப்பேஸ் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இதை பற்றி ஐடியா இருக்காது, நான் சொல்கிறது புதுசாகவே இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சிப்பேஸ் ரெடி பண்ணணும். வாட் இஸ் சிப்பேஸ் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா ஒரு டபுள் பாண்டட் ஓ இருக்கணும். அப்படின்னால அது என்ன மாலிகுலா இருக்கலாம், ஒரு கீட்டோனாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆல்டிகைடாக இருக்கலாம். எது கூட ரியாக்ட் பண்ணணும், ஒரு பிரைமரி அமீன் கூட ரியாக்ட் பண்ணணும். NH2 இருக்கணும், அதில் உள்ள H2வும் இந்த டபுள் பாண்ட் ஓ மாலிகுலும் ரிமூவ் ஆகி எனக்கு ஒரு சிப்பேஸ் ஃபார்ம் ஆகும். சிப்பேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஒரு UV எடுக்கணும், ஒரு IR எடுக்கணும், ஒரு NMR எடுக்கணும். சரி, UV பொறுத்த வரைக்கும் கலர் காம்பவுண்டா கலர்லெஸ்ஸா NMP கலர் வருது. IR பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனல் குரூப்பை ப்ரெடிக்ட் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் C டபுள் பாண்ட் N ஃபார்ம் ஆயிருக்கா இல்லை ஃபார்ம் ஆகலையா, பிரைமரி அமீனாவே இருக்கா, ஆல்டிகைடாவே இருக்கா, IR வச்சு செக் பண்ணலாம். NMR எடுக்கணும். ஏன் NMR எடுக்கணும், NMR அப்படிங்கிறது ஸ்கெலிட்டனை ஃப்ரேம்